பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே. ஐயனே. வணக்கம் நேர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தலைவர் சிங்கம் வந்துட்டாடா. இன்றைய நிகழ்ச்சியில் வன்னியர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் மற்றும் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். நம்ம ஐயாவை வந்துட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவமானப்படுத்திட்டார். வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் பொங்கி எழுறாங்க. ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே போராட்டம். எல்லாருடைய மனசுக்கும் அந்த வலி வேதனை ஏற்பட்டிருக்கு. ஐயா ராமதாஸ் வந்து யார்? ராமதாஸ் வழக்கு பிடிக்கிற அல்ல கை வந்து அவங்க அப்பா. அவருக்கு வந்து முதல்ல ஒரு திருமணம் நடக்குது. அதுக்கு அடுத்தது வந்து 2வது திருமணம் செய்யறார். அவங்களுக்கு 3 வந்து பெண் வாரிசு தான். இவர் வந்து தெருக்கூத்தாடிங்க. குழந்தை பிறந்தது. அப்புறம் வந்து இவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, ஏதோ சேர்ந்து வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அவர் தான் ராமதாஸ். இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயன்டாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். சரி, அவங்க வேறொருவோட தொடர்புல இருந்து ஒரு குழந்தை பெற்றாங்க. அதுதான் ராமதாஸ். திருமணம் ஆயிடுச்சா? இல்ல, ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அப்ப ராமதாஸுடைய அப்பா வேற. சஞ்சீவ் ராவ் கவுண்டர். அவர் வந்து இவங்க அம்மாவுக்கு புருஷன். செட்டியார் மதர், நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். நான் போய் அந்த SC கோட்டாவை அநியாயத்துக்கு அந்த அப்பாவி மக்களுடைய இது வந்து இவர் அபகரிச்சு அதுல படிக்கிறாரு. பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. அரிஜின கோட்டாவில் தான் MBBS படித்தார். ராமதாஸ் எப்படி அரிஜின கோட்டாவில் MBBS படித்தார் என்பதை விசாரித்த போதுதான் ராமதாஸின் தாயார் அரிஜின வகுப்பை சார்ந்தவர் என்ற உண்மை தெரிய வந்தது. உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பால் சார். ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க. இந்த நாடக கதை சொன்னீங்க, அது என்னது? ராமதாஸ் வந்து அவர் படிச்சுன்னு இருக்கும்பொழுது இந்த சரஸ்வதி அப்படின்றவங்களை வந்து நல்லா ஊர் அந்த ஜோர் அடிச்சுட்டு ஓடி போட்டான். எனக்கு புரியலங்க சார். அவரை வந்து கெடுத்துட்டான்னு வச்சுங்களேன். இதோட நான் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் சொல்றது. அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க. விட்டுட்டு ஓடிட்டு போன பிறகு சரஸ்வதி அண்ணன் தம்பிங்கெல்லாம் போய் பிடிச்சிட்டு வந்து நல்லாமூர் வந்து லேம்ப் போஸ்ட், அப்போ தெரு விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கு கீழே கட்டி போட்டாங்க. யாரு? ராமதாஸ ஐயாவையா? அந்த கொய்யாவை தான் அவன் கட்டி போட்டு. நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. டாக்டர் ராமதாஸுக்கு ஒரே மனைவி இருக்கிறாங்க. 2வது மனைவி யாரு? சுசீலா. என்னங்க இது? அதுக்கு முன்னே சரஸ்வதி கல்யாணம் பண்ண முதல் மனைவி. இது டாக்டருக்கு போனா வந்து டோக்கன் கொடுப்பாங்கல்ல. ஆமா ஆமா. சின்ன பொண்ணு அது வந்து எல்லாம் நர்ஸுக்கு படிச்சுட்டாங்க. அது நர்ஸுக்கும் படிக்கல, ஒரு கர்மாந்திரம் கிடையாது. அவ்வளவுதான் படிச்சது. ஆனா கிளினிக்ல வந்து நர்ஸ் கூப்பிடுவாங்க. அந்த நர்ஸ் தான் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கினார். ட்ரீட்மெண்ட் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மாப்ள 150 கோடியில வந்து அறக்கட்டளை. யார் பேர்ல? இந்த சுசீலா பேர்ல. பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ் குளு 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 வீடு ஃபுல்லா ஏசியாம. என்ன செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? இப்போ அவர் வந்து குழந்தைய போறக்கூடாது ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் யாரு? ராமதாஸ் அப்பவே பண்ணிட்டான். உஷாரான காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ராமதாஸ் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, சீமான். சபர்ஷின் சீமான் சொல்றாங்க. என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க. நீ நடக்காதடா, நான் இங்க இல்ல. தனியாளு. ஆமா. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, செபஸ்டின். ஆமா. தம்பி வந்து கத்தோலிக்க ஃபாதரியர், தாத்தா வந்து கேரளால இருந்து வந்தவர். ஆமா.
இறந்துட்டார்ல, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் திருமணம் செய்கிறாருல்ல, அதுக்கு பிறந்தவங்க தான் மீதி பசங்க. சீமானுக்கு 2 அப்பா. ஆமா, வேணாம், சீமானை பற்றி இனிமேல் நான் பேச மாட்டேன். நம்ம ஐயா நானோ என் வாரிசோ எந்த காலத்திலும் கட்சியிலையோ சங்கத்திலேயோ எந்த பதவிக்கும் வராது அப்படின்னு சொல்லி சப்தம் நம்ம ஐயாவா இருக்கிறாரு. அந்த கொய்யாவது வந்து அண்ணனே அஷ்டல்லடா. ஏய், இந்த மக்களுக்கு நான் துரோகம் நினைப்பேன்டா. டேய், நீ சொல்றது இவங்க நம்ப மாட்டாங்கடா. ஏன் ஜெயண்டா இவங்க ஏன் மக்கள்டா. டேய், ஆமாண்டா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உன்னையும் உங்க அப்பனையும் தான்டா இந்த ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தது. இத்தனை வருஷமா சொன்ன கேட்டீங்களாடா? பலியாடா செத்தீங்களா? மாட்டேன்னுவாரு. ஆமாமா. ஐயோ, மதுவை வந்து எதிர்ப்பது ஐயா மட்டும்தான். இவர் மட்டும் குடிச்சது எவிடன்ஸ் ஏதாவது காமிங்க. என்னங்க சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா. நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறை. இப்போ லேட்டஸ்டா எடுத்த போட்டோ மாதிரி தெரியுது. லேட்டஸ்ட் தான். ஃபாரின் சரக்குங்க. ஆமா, பாருங்க. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. ஏற மாட்டேன், நான் ஊரை விட்டு போக மாட்டேன். ஏறிட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஐயாக்கு? இப்ப இன்னைக்கு நடக்கிற தகராறுலாம் யாரு? ஈர பேராக்குறது, இவர்தான், இவருக்கு இதான் வேலை. பேனை பெருமாளாக்குறது, பெரும் பிரச்சனையாக்குறது, ஊரை 2 ஆக்குறது, உதவாங்க விடுறது. எந்த இஷ்யூ எடுத்தாலும் அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஏகே நடராசன் அவர் ஊடு பூந்து அடிச்சிங்களே மேல் கடைசி வரலாம். ஆமா, குரு வன்னியர் குருன்னு சொல்லப்பட்டவர் கடைசி வேலை நொண்டி நொண்டி செத்து போனாரு. அடுத்தது வன்னிய அடிகளார். வன்னியர் அடிகளார் அடிச்சு என்ன பண்ணீங்க? காது அறுத்தீங்க. ராமமூர்த்தி Z+ பாதுகாப்புல இருந்தவர், அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தது? திண்டிவனம் பக்கத்துல என்ன பண்ணீங்க? அவர் அடிக்கிறீங்க. இந்தியாவில் அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் ஐயா. அவங்க கிடையாதுங்க. நீங்க வேற ஏதாவது பேசுங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க. எப்படிங்க அவங்க இல்லைன்ற? அப்ப ராமதாஸ் நம்ம சமுதாயம் இல்ல? கிடையாது, 100%. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? உழைப்பு இன்னைக்கு 10% கொடுக்குறாங்க. சட்டம் நிறைவேறி இருக்கு. எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க. இந்த சூப்பர் நடிகர் இவர் என்ன பண்றாரு? நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. ஏங்க சும்மா இருங்க. அவன் நான் படிச்ச வாத்தியார் தாங்க அவனுக்கு வாத்தியாரு. அவன் வந்து 9வது ஃபெயில் ஆயிட்டான். ஃபெயில் ஆனவன பாஸ்போர்ட் இங்க கொண்டு வந்து விட்டு அவன் எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் SSLCடா. நீங்க SSLC ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. அடே பச்சனை புடுங்கி, நான் SSLCடா. அடங்க, நான் 7வது பாஸ்ங்க, நீங்க SSLC ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, 500 கோடியா? ஆமா, பின்ன இல்லங்க, சீமான் 70 கோடி வாங்கினாரு பார்த்தேன், இவர் 500 கோடி. அப்ப சீமான் கம்மியா கொடுத்துட்டாங்களா? ஆனா சீமான் 70 கோடி தாங்க, இவருக்கு 500 கோடி தான். ஒரு கொஞ்சம் பாதி 50% கொடுத்துருக்கலாம்ல. பார்கெனிங் பவர் அன்று மரம் வெட்டு விழா, இன்று மரம் நடு விழா. அப்புறம் அப்பன் மரம் வெட்டு விழா, மகன் மரம் நடு விழா. சாமியார் வேஷம் போட்டு ஊரே மாத்துறீங்க. பாமக நிர்வாகிகளுக்கு அவங்களே சார் ஒரு இது மாதிரி சுட்டறிக்கை விடுறாங்க. அதை பாருங்க சார். பொறுப்பை இவட்ட ஒப்படைக்கிறாங்களே, இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவாங்க. நீங்கள் எல்லாம் குலதெய்வம் என போற்றக்கூடிய நமது காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி பலர் தரைக்குறைவாக விமர்சனம் செய்கிறார். என்ன உங்களுக்கு தான் சொல்றாரு? தரையில நியாயமானது தான் சொல்றேன். இதுல என்ன இருங்க, அவர்களை அடி 2026 MLA சீட்டு வேண்டும் என்பவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை தவறாக பேசும் நபர்களை ஆளுக்கு தலா ஒரு யூடியூபரையாவது பத்திரிகையாவது அடித்திருக்க வேண்டும். அதான் முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.